நாளையிலேருந்து வீட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் நீயே பார்த்துப்போ. ஆனந்தி, அவளுக்கு நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம்? 7,000 ரூபாய். 7,000 ரூபாய். வீட்டு சமையல் வேலை பார்க்குறல, அதுக்கு ஒரு 8,000 ரூபாய் வாங்கிக்கோ. அடுத்த மாதத்துலேருந்து 15,000 ரூபாய் உனக்கு சம்பளம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரிம்மா, நீ வேலையை பாரு. ஆனந்தி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நான் நல்லா தானே சமைக்கிறேன், அப்புறம் எதுக்கு அவளை சமைக்க சொன்னீங்க? எல்லாம் ஒரு சேஞ்சுக்காக தான். என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. ஆனந்தி, ஒரு காஃபி போட்டு தெரியா? நான் போடுற காஃபி தான் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்குமே. போய் அந்த புது சமையல் கரெக்டே கேளுங்க. இனிமே நான் சமைக்கவே மாட்டேன். அது எப்படிங்க, வேலைக்காரி சமைச்சா மட்டும் உங்களுக்கு பிடிக்குது, நான் சமைச்சா உங்களுக்கு பிடிக்கல இல்ல? ஆனா நீங்க இப்படிலாம் இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நடந்துன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி பால்கனியில் பேச போயிருந்தேன். அப்போ கீழே பார்த்தா அர்ச்சனா கிட்ட ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் கண்ட மணிக்கு திட்டிட்டு இருந்தான். ஓகே சார், அவனும் பிரச்சனை இல்லை சார். 20,000 ரூபாய் உனக்கு கடனை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்கணும்னா உன் பேர் நான் 20 வாட்டி அலையுமா? ஏதோ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மருந்து மாத்திரை செலவு காசு வேணும்னு வாங்க தெரியுதுல்ல, அப்போ அது ஒழுங்கா வட்டி கட்ட தெரியாதா? அண்ணன் கத்தாதீங்கண்ணே, ஓனர் பார்த்தா தப்பா நினைக்க போறாரு. நான் வாங்குற சம்பளம் ஒரு மருந்து செலவுக்கும் என் பிள்ளைங்க சாப்பாடுக்குமே கரெக்டாக இருக்குண்ணே. இந்த மாசத்துலேருந்து ஒரு 2 வீட்டில் சமைக்கிறது கேட்டிருக்கேண்ணே. அந்த வேலை வந்ததும் உங்களுக்கு நான் வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேண்ணே. தயவுசெய்து இந்த மாதிரி கத்தாதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணே. இந்த அசிங்கத்துக்கெல்லாம் உனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. ஒரு மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே பணம் வரணும். இப்படி வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அர்ச்சனா நம்ம கிட்ட 10 வருஷமா வேலை பார்க்குறாங்க. இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுங்க, இல்லை சம்பளம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பணம் இருக்க எல்லாருக்கும் உதவி பண்றது இல்லை. நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன வேணே நான் சொல்ல போறேன்? இல்லடி, இதை உன்கிட்ட சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு எனக்கு தெரில, அதான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்தம்மா கை செலவுக்கு காசு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கிக்கிற ஆள்லாம் இல்லை அர்ச்சனா. நான் என்ன வேலை செஞ்சனோ அதுக்கு மட்டும் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லுவாள். அதனால தான் சமையல் வேலையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு சம்பளமும் போட்டு கொடுத்தேன். இதுக்கப்புறம் மேடம்க்கு சமைக்கிற வேலையும் கிடையாது, ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கலாம்ல. வெயிட் பண்ணுங்க, போட்டு எடுத்துட்டு வரேன்.